உங்களுக்கு தெரியும் எந்த கேஸுக்கு நான் போகிறதில்ல. சந்தோஷமாக பேரம்பேத்தியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தப்பான நியூஸாக இருக்குது. இந்த நியூஸ் 7 சாருக்கு மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். எதனாலும் நியூஸ் தமிழுக்கு நியூஸ் தமிழுக்கு மட்டும் கேட்டுக்கிறேன். என்கிட்ட கேட்டுட்டு எதுனாலும் செய்யுங்க. கேட்காம செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி எனக்கு எவ்வளோ இந்தாருங்க என் தலைமையில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனு போக முடியாமல் போயிடுச்சு. பாருங்க இன்னைக்கு ஃபங்க்ஷனு இப்போ கிளம்புனவே இன்னைக்கு இது போக 3 ஃபங்க்ஷன் இருக்குது. டெய்லி ஃபங்க்ஷன் போக எங்கெல்லாம் கல்யாண கச்சேரி போக கல்யாணத்தை முடிக்க கல்யாணம் ஒரு இப்போ வரையுமே உங்களுக்கு நான் இப்போ ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 15 கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்துருப்பேன். நான் அப்படி வாழ்ந்துக்கிருக்கேன். எந்த பிரச்சனைக்கும் போகல வரல. சாமி நீ கேளுங்க பதில் சொல்கிறேன். சார் இப்போ தொடர்ச்சியா அந்த ரூமர்ஸ்க்கு என்ன காரணமா இருக்கு? கோயம்புத்தூர் எப்போ போனீங்க? 13 வருஷம் ஆச்சு நான் கோயம்புத்தூர் போய். அதுதான் ஏதோ பிரச்சனை பண்றதாக ஏதோ பஞ்சாயத்து பண்றதாக சொல்லி இல்ல நான் போய் 13 வருஷம் ஆச்சு கோயம்புத்தூர் பக்கம் போய். இல்ல அங்க உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. அங்க நான் போக வாய்ப்பு இல்லையே. நேரடியா போகாத அங்க நபர்கள் வழியா எதுவும் பிரச்சனை இஷ்யூ ஓடுதான்னு இல்லையே. அப்படி எதுவும் பிரச்சனை கிடையாது. அங்க லாட்ஜில ஏதோ ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சதுனால உங்களை காலில் சுட்டு பிடிக்க சொன்னதா அப்படி ஒரு செய்தி ஓடும். நான் கோயம்புத்தூருக்கு போய் 13 வருஷம் ஆச்சு. அங்க உள்ளவங்க யார்கிட்டயும் பேசி டச்ல இருக்கீங்க? டச்ல இருக்கீங்களான்றத நான் கேக்குறேன். ஏன்னா அவங்க போலீஸ் வந்து இன்னொருத்தவங்க பிடிக்கிறாங்க. அவங்க கையில சொன்னதுக்கு இல்லையே அங்க யாருமே டச் இல்லையே. என்னோட என் கூட ஒரு பையன் வந்து செல்லையான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அங்க கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவருக்கு நான் எப்பனாலும் போன்ல பேசிக்கிறீங்க. அவர் மேல எதுவும் வழக்கு இருக்கா? அவர் ஆமா ஒரே ஒரு வழக்கு இதுல இருக்கு. இங்க நம்ம திண்டுக்கல்ல இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த கேஸ்ல இருக்காரு. தொடர்ந்து நீங்க அமைதியா இருந்தாலும் உங்க மேல ஏதாவது ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியல எனக்கு. நான் உங்களுக்கும் பத்திரிகைக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 பத்திரிகைகளுக்கு நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அனுப்பி விட்டுறேன். உங்களுக்கும் நான் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எதுக்கு நான் பிரச்சனை போடுறதுக்கு? ஆண்டை முன்னியத்தில் நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்காரு. நல்லா சொத்து பதம் இருக்கு. நான் எதுக்கு எங்கேயும் போகணும்? இல்ல இப்ப தொடர்ச்சியா அந்த என்கவுண்டர் சம்பவம் எல்லாம் அரங்கேறிக்கிட்டே இருக்கு. சேட்டை பண்ணா சுடதானா செய்வாங்க. திருந்துனா விட்டுருவாங்க போலீஸு. இது எதனாலும் தப்பு பண்ணா போலீஸ் விடாம அப்புறம் என்ன செய்வாங்க? ரவுடிசத்தை விட்டுட்டு இதோட ஒதுங்கிட்டா விடுவாங்க. நான் ரவுடிஸ் தான் பண்ணுவேன், யாராலும் கொலை பண்ணுவேன், இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவேன்னு சொன்னா போலீஸ் சுடுறதுக்கு அவங்க சுட்டு தானே பிடிப்பாங்க. பண்ணி தானங்க தீரணும். கிட்டத்தட்ட வந்து 10 கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டில். வெறும் 1,40,000 போலீஸா இருக்காங்க. இவங்க பூரா ஜெயிற சேட்டைக்கு என்ன பண்ண முடியும்? டெய்லி ஜெயினாக்கா அந்த கொலையை பண்ண இங்கே கொலையை பண்ண அப்படின்னும் போது போலீஸ் சுடாதான் செய்யும். இப்போ யாரையும் நல்லவங்களை சுட்டா நம்ம சொல்ற மாதிரி ஐயா நல்லவங்களை சுட்டாங்க போலீஸ்ன்னு சொல்லலாம். பூரா சுட்டையும் பூரா ரவுடி பைய திருட்டு பைய காவலி பைய இவ்வளோதான் சொல்றாங்க போலீஸ். திருந்திட்டப்ப நாங்கள்லாம் இருந்தோம். இந்த வேணாம் எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லி திருந்திட்டோம். இப்போ நாங்கள் வாடு இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்கே போனாலும் தகவல் சொல்லிட்டு ஐயா இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இதை போகிறேன் இங்கே தான் இந்த ஊருக்கு போகிறேன் இந்த ஊருக்கு போகிறேன்னு நம்ம சொல்லிட்டு டெய்லி போகிறோம் வர்றோம். அப்படி போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல உங்களுக்கு. நம்மளுக்கு எதிரியே கிடையாது சாமி. நம்மளுக்கு நம்ம தான் உங்களுக்கே தெரியுமில்ல, நம்ம தான் வந்து இந்த மாதிரி ரவுடிசமே கிடையாதுல்ல. எதிரியை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் நம்ம பூராமே சொந்த பந்துக்குள்ளான அந்த பிரச்சனைகளே. இப்போ நம்ம இந்த பழைய விஷயங்கள்லாம் விட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? நான் பழைய விஷயங்களை விட்டு கடைசியாக எனக்கு மதுரைக்குள்ள வந்து 2018 ஒரே ஒரு சின்ன கேஸு அவ்வளோதான். 2018 மதுரைக்குள்ள ஒரு சின்ன கேஸு. ஐயா வந்து இப்போ இருக்காங்களா ஏடிஜிபியா இருக்காங்களா டேவிட்சன் ஆசிரியர் அப்போ கமிஷனர் இருக்கும்போது ஐயா இருக்கும்போது ஒரே ஒரு கேஸ் வந்து குடுக்கல் வாங்கல் இருக்கிற பிரச்சனை அந்த கேஸா. அப்புறம் அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணதானே சாமி, நம்மளா இது பண்ணதானே அது. அதெல்லாம் வந்து இது அதை எல்லா கேஸும் நம்மளுக்கு வந்து மதுரையில் வந்து 2018 ஒரு கேஸ் ஆச்சு. அதுக்கு பின்னாடி 2015 ஒரு கேஸ் ஆச்சு. கடைசி எனக்கு மதுரைக்குள்ள 2018 முடிஞ்சிச்சு. எந்த இதில் டெய்லி போலீஸ் என்னை பார்க்குறாங்க. டெய்லி இங்கே பாருங்க வீடை சுற்றி கேமரா. நான் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் என்ன செய்கிறேன் இன்னைக்கு இங்கே இருக்கிறேன் எல்லாமே இருக்காடு. பூராவே எல்லாமே இருக்காடு. வேற என்ன சாமி இப்படி பந்தாவா நான் போகும்போது மக்கள் பார்ப்பாங்கல்ல, ஏடா வரிச்சு சொல்ல இப்படி இருக்கேன் என்னடா அப்படி கண்ணு போடுறாங்க சாமி. அவ்வளோதான், வேற என்ன இருக்க போகுது? டெய்லி இன்ஸ்டாவில் போடுறோம், அதில் போடுறோம் இதில் போடுறோம். எங்கே போனாலும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு 1000 பேரை பார்க்குறோம், ஒரு 5000 பேர் ஃபங்க்ஷனுக்குள்ள நிற்கிறோம் அப்படின்னும் போது யார் இதுதான் சாமி, வேற என்ன இருக்கு? சொல்லுங்க கேளுங்க, சும்மா கேளுங்க. அப்படி கிடையாது, நம்ம இப்படி இருக்கோம்ல அதே பொறாம. இந்த மாதிரி செயல் இருக்கவே பொறாம. வேற என்ன சாமி?
நாங்களும் 2 3 இதே வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமா. நீங்க திரும்பி சொல்லிட்டீங்க. திருப்பியும் நாங்க திருப்பி இதே செய்திக்கு வர்றோம். இல்ல சாமி, நீங்க வந்ததுக்கு பின்னாடி எதனாலும் நான் ஒரு ஒரு கேஸை நீங்க வந்ததுக்கு பின்னாடி ஒரு கேஸ் புது கேஸ் சொல்லுங்க. இது வந்து அந்த கொலை வந்து இப்ப எனக்கு கொலை கேஸ் போட்டது வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் நீங்க வந்ததுக்கு பின்னாடி எதனாலும் ஒரு சின்ன கேஸ் ஆச்சுன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். நீங்க உங்களுக்கு செய்தியாளர் தான். ஒரு மனிதனை ஆக்குறதும் அழிக்கிறதும் செய்தியாளர் தான். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அடுத்த நிமிஷம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். நம்ம எந்த பிரச்சனையும் போறதில்ல சாமி. போறதுக்கு வேலை இல்லை எனக்கு. நான் கோயம்புத்தூர்ல இருந்து எந்த போலீஸும் உங்களுக்கு பேசுறது எந்த போலீஸ் இல்லை, நான் போகவும் இல்லையே கோயம்புத்தூர் அங்க அங்க யாரும் பேசவே இல்லையே போலீஸ். எந்த போலீஸும் பேசல, எதுவும் கேட்கல. இப்ப நான் விசேஷத்துக்கு போனவேன் சாமி. பாதி வெளில போகும்போது என் பிள்ளைய போன் அடிச்சு இந்த மாதிரி என்னப்பா டிவியில் வருதுன்னு தான் திரும்பி வர்றேன். வந்தாலும் நீங்க எல்லாம் போன் அடிச்சோன்னா வாங்க சாமி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மதுரை உங்களுக்கு எல்லா வழக்கமே மதுரை போலீஸ் இந்த மாதிரியில இது ஓடுது என்ன எது கேட்கல. அவங்களுக்கே இல்லையே, நான் தான் அவங்களுக்கே அனுப்பிவிட்டேன். இந்த மாதிரி செய்தி வந்துருக்கு சாமி. எனக்கு உங்களுக்கு எந்த கேஸும் இல்ல நல்லா முடிஞ்சா இல்லை நெருக்கி கொஞ்சம் தான் கேஸ் இருக்கு. ஒரு 7 கேஸ் இருக்கு சாமி. 7 கேஸ் 7 கேஸா இருக்கு. அது நெருக்கி முடிச்சிட்டேன். 2 இப்போ போட்ட மர்டர் கேஸ், இந்த பண்ண மர்டர் கேஸ். மற்றது அப்புறம் சும்மா அடிதடி அந்த இந்த மாதிரி தான் கேஸ். நகை விலையெல்லாம் கூடி போயிடுச்சு. ஒரு அதனால இது இப்ப எடுத்த நகையிலே நீங்க வந்தப்ப இப்போ 3 வருஷத்துக்கு நீங்க வந்தேன்னு இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நம்மளுக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை. இல்ல நம்மளுக்கு அரசியலுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு விஷயம் நம்ம வந்து ஜாலி மேன். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம ஜாலியானவன். நம்ம வாட்டு டெய்லி படம் பார்க்கறோமா, சாப்பிட்றோமா, தூங்குறோமா, ஜாலியாக என்ஜாய் பண்றோமா, டான்ஸ் ஆடுறோமா, இதான் நம்மளோட பொழுதுபோக்கு. நீங்க விஜய் ஒரு ட்ரிப் மதுரை ஏர்போர்ட்ல பாத்து ஆமா, ஏர்போர்ட்ல பார்த்தேன். பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த வில்லைங்கெல்லாம் போட்டு அடிக்காதீங்க சார், ரொம்ப போட்டு பாவ வில்லைங்கெல்லாம் அப்படின்னு சிரிச்சிட்டாரு. அப்புறம் அவ்வளோதான் அவர்கிட்ட பேசிட்டு அரசியல் இல்லைங்களா சினிமால சினிமாவில் உள்ள அரசியல் வில்லனுக்கு அவர் தான் கட்சி ஆரம்பிச்சாரு. நான் அவரை பார்த்து 2010 பார்த்தேன். சுறா படம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தேன் அவரை. சரி, போனது 2021 செந்தில்குமார் கேஸ்ல உங்களுக்கு கைது பண்ணி விருதுநகர் கேஸ்ல கைது பண்ணி இது பண்ணிருந்தாங்க. அந்த கேஸ்ல இருக்க யாரும் இந்த மாதிரியான ஏன்னா அவங்க இல்ல அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த அந்த கேஸ்ல உள்ள இன்க்ளூட் ஆயிருக்காங்கல்ல, அவங்க எதுவும் அந்த கோயம்புத்தூர்ல கேஸ்ல இருக்காங்க இல்லையே, அப்பெல்லாம் யாரும் கிடையாது. இப்ப திடீர்னு உங்க பேர்ல இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி அதிர்ச்சியோ அதோட எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஏதாவது ஒரு லீட் இருக்கணும்ல. எதனால ஒண்ணு வரணும்ல. ஒரு ஒரு எதனால இது பண்ணிருக்கணும். எதுவுமே இல்லாம சுட எனக்கு அதுதான் ஒண்ணும் புரியல. ஐடியா உங்களுக்கு ஐடியாவே இல்ல. எனக்கு ஐடியாவே இல்லை. இப்ப நீங்க இங்க உங்களை நீங்க ஃபாலோ பண்ற காவல்துறையிட்ட பேசுனீங்களா? ஆமா, இப்ப நீங்க வந்தோடனே நான் வீடியோ அனுப்பிவிட்டேன் அவங்களுக்கு. அவங்க நேரம் கமிஷனர்கிட்ட எஸ்பிகிட்டலாம் பேசி போகணும். அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நானும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்புறம் நீங்களாம் வர்றதாக சொன்னேன் போலீஸ்ட்ட. இந்த மாதிரி வர்றாங்க எல்லாம். இப்ப மோஸ்ட்லி என்ன சொல்றாங்கன்னா அந்த என்கவுண்டர் பண்றது கால்ல சொல்றலாம் என்ன பண்றாங்கன்னா போலீஸ் வந்து பேர் வாங்குறதுக்காக இப்படி ஒரு முக்கியமான ஆட்களை சொல்றாங்க வைக்கிறாங்கலாம் சொல்றாங்க. அந்த ரீதியில எதுவும் இந்த மாதிரி ஒரு எப்படி என்னோட கேள்விக்கு என்னன்னா, ஒரு ஆள் இருக்கும்போது ஒரு பேருக்காண்டி போலீஸ் சொல்லணும் தேவை என்னங்க இருக்கு? போலீஸ் வந்து இப்போ இருக்கிற டிஜிபியா ஏடிஜிபியாலாம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக தப்பு பண்ணால் சொல்கிறான்னு சொல்லுவாங்க. யாரையும் போய் பிடிச்சிட்டு போய் இது வரையும் போய்கிட்டு கண்ணை கட்டி அந்த இதெல்லாம் கிடையாது. நிறைய வெரைட்டி தானே சொல்கிறாங்க. தப்பு பண்ணால் வெரைட்டி தான் போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. யாரும் அதெல்லாம் இப்போ போலீஸ்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ போலீஸ்லாம் வந்து தப்பு பண்ணால் விடுறது கிடையாது. ஒன்று காலை உடைப்பாங்க, இல்லை காலில் சொல்லுவாங்க, இல்லைன்னா சுட்டு கொண்டுருவாங்க. அவ்வளோதான். 1க்கு 2 ஆடு சொல்லுவாங்க, இல்லைன்னா அதான் வேலை. நான் உங்களுக்கு சொல்ல மனிதர்களாக இருந்தால் ரைட்டு, மிருகம் ஆயிட்டா இல்ல உங்க மேல 7 கேஸ் இருந்தும் நீங்க போலீஸ்க்கு சப்போர்ட்டா தானே இப்ப பேசுறீங்க. இல்லைங்க, நாம செஞ்ச தப்பு தானே. அவங்களும் பொய்யா நம்மளை ஒன்றும் வந்து திணிக்கல எந்த கேஸையும். நம்ம செஞ்ச தப்புகளுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட்டில் வந்து அது தப்பா இல்லையான்றது கோர்ட்டு நிரூபிக்கும். அவ்வளோதான், அதான் முடியும். போலீஸ் சப்போர்ட்னா போலீஸ் சப்போர்ட் எப்படின்னா சாமி, இப்போ நீங்கள் போகிறீங்க, இப்போ கேமரா வச்சுட்டு போகிறீங்க, உங்கள் கேமரா ஒருத்தன் பிடிங்கிடுறான், உங்கள் மனநிலை யோசிங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சார் கேமரா பிடிக்கிட்டு போயிட்டா சுடாமல் விட்டுக்கிறீங்கன்னு வார்த்தை வருமா வராதா? அது மாதிரி பாவம் ஏதோ ஒரு 2 செயின் போட்டு கொள்ள போய் அத்துட்டு போய் அதை பண்ணி இதை பண்ணி தேவையில்லாத கொலையை பண்ணிட்டு பேசி முடிச்சுக்கணும். எதாக இருந்தாலும் மதுரை வந்து மீனாட்சி பட்டணம். இங்கே வந்து மீனாட்சியை விட பெரிய ஆள் யார் சொல்லி இங்கே யாருமே முன்னேறதே கிடையாது. அதுதான் மதுரையோட இது. என்னைக்கு அடங்கி போகிறோமா அன்னைக்கு ஜெயிக்கப்படுவோம் நம்ம. இப்போ இருக்க இந்த கமிஷனர் ஐயா வந்து 3-4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் அவர் தான் இருக்காரு. இதுவரை என்கவுண்டர் ஆச்சா? தப்பு பண்ணால் என்கவுண்டர் ஆயிடுச்சு. அவ்வளோ, வேற ஒன்றுமே சொல்ல முடியாது.
வேற என்ன சாமி? சார் நம்ம பாஸ்ட்ல ஒரு சில வாழ்க்கை அப்படி இப்படி இருந்திருக்கு. இப்போ வந்து ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அந்த அப்படின்றதா கெத்து அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லயே இருக்காங்க. அவங்களாம் என்ன போதைக்கு அடிமையாகி நிறைய பேர் அது காரணம் என்னன்னா சாமி, உங்களுக்கு வந்து அன்னைக்கு சரக்கு போடுறதுன்னா வந்து ஒரு ஆளை கரெக்டா எங்கடா விற்கலாம் சொல்ல, இன்னைக்கு மாத்திரை வாங்க 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 சாமி. அவரு இன்னைக்கு மாத்திரை ஊசி அவரு அட்வொகேட் சிங்கராஜன் சொல்லி எங்க மனித உறவு களத்துல அவர் தான் அமைப்பா செயலாளர் பொதுச் செயலாளர். ஆமா. மாத்திரை விற்கிறாங்க, கஞ்சா மாத்திரை. அசரா கற்கையா இருந்தாரு, பூராத்தையும் ஒடுக்கிட்டாரு. இப்ப இருக்கிறவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க. அதை மீறி இங்கிட்டு வருதுன்றாங்க. எங்க இருந்த ஜெயிலுக்குள்ள இருந்து இல்லை கேட்பேன் எல்லாத்தையும். எங்க இருந்து ஆந்திரா பக்கம் ஒடிசா பக்கம் இருந்து கஞ்சா வருது. இங்க தேனி மலையெல்லாம் இப்ப கிடையாது கஞ்சா. மத்திய அரசு தான் கட்டுப்படுத்துறாங்க. ஆமா இவங்க சாமி அது சொல்றது 1,40,000 போலீஸ் என்ன வேலை பார்க்க முடியும்? 10 கோடி பேர் இருக்காங்க. எவன் திருடுறான், எவன் கொள்ளையடிக்கிறான், எவன் கஞ்சா கடத்துறான்னு எதனால நம்ம லைனுக்குன்னு போனாதானே சாமி முடியும் அவங்களால. அவங்களும் என்ன மனிதர்கள் தானே. அப்புறம் அப்படி கையை கட்டி கையை உடைஞ்சி இப்படி சோறு பண்ண முடியாம இருக்கணும், கால் உடைஞ்சி இழுத்து எடுத்துக்கிறீங்க சொல்லுங்க. ஐயோ இப்ப பேசலாம் வெளியே, இந்த ஸ்டேஷனுக்குள்ள போய் உட்காருக்கிறதே தெரியும். சட்டியோட உட்கார வச்சு கையை கட்டி ஆறா நீ ஐயா தப்பே பட மாட்டேன் விட்டுருக்கியா, அந்த அங்க போய் கத்த காமிக்க ஏய் நான் ரவுடிடா அப்படின்னா அங்க தெரியும் போலீஸ்ட. உருவானா ஜெயிலுக்குள்ளதான் கிடக்கணும், கால் ஊடப்படணும், கை ஊடப்படணும். அவங்களுக்குலாம் அப்புறம் நல்லது சொல்றேன். இன்னைக்கு இருக்க போலீஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி இருக்காங்க. வேலை தமிழ்நாட்டில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்கு, வேலையை பார்க்க வைக்க அப்படி போறது தான் நல்லது அவங்களுக்கு. இதை விட்டுவிட்டு செயின் நக்குறது, இன்ஸ்டாலன்றதுல கத்தி எடுத்து கேக்கு வெட்டுறது, கத்தி எடுத்துக்கிட்டு திடுறதுன்னா விரல்கள் உடைக்கப்படும், கைகள் உடைக்கப்படும், கால்கள் உடைக்கப்படும். இதான் வேற வழியே கிடையாது. இப்ப படத்துல கூட கேங்ஸ்டர் அதை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி தான் இன்னும் படங்கள் வருது. இப்ப அஜித் படம் கூட அப்படிதான் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நான் அஜித் படத்துலாம் போகல. அந்த ஓவர் ரவுடித்தனம் பண்ணா நான் போக மாட்டேன். இப்போ பார்த்துங்க நீங்கள் சொல்ற மாதிரி இல்ல இதுல அது இல்ல இந்த இவன் படம் ஒரு படம், அந்த சந்தன கடை மர கடை புஷ்பா, அதுல பாருங்க போலீஸ் டம்மியாக்கி ரவுடியை தான் கூட்டுறாங்க. புஷ்பா திருடர், அவரு கொள்ளையடிக்கிறாரு. அது மாதிரி என்ன செய்ய முடியும் உங்களுக்கு? அந்த லியோ படத்துல முழுசா அந்த போதை பொருள் ஆதரிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரபலம் நடிச்சிருக்காரு. இப்ப அரசியல் பண்ணிருக்காரு. அதை பத்தி எனக்கு தெரியாது சார். தெரியாத விஷயத்த நம்ம ஏன் செய்ய? ஆனா அதுல திருப்பி வாழ்வாருங்க. ஆமா அவரு திருந்தி படம் தானே சாமி. 3 மணி நேரம் நடிச்சுட்டு அவர் 200 கோடியை வாங்கிட்டு போயிடுறாரு. முட்டா பிள்ளைகளுக்கு எங்க அறிவிப்பு போகுது? ஒன்றும் கிடையாது. ஒரு 2 மணி நேரம் படம் 200 கோடி ரூபா சம்பளம். அஜித்துக்கு 190 கோடி ரூபா சம்பளம். 2 மணி நேரம் நடிச்சுட்டு போயிடுறாரு. இவன் படம் பார்த்தோன்னா என் கூட இருக்கேன், என் நம்பி வருதேன். இதுவரை 8 ஆட பார்த்துருக்கேன் அந்த படத்தை. இதுவரை 8 ஆட அந்த படத்தில் என்ன இருக்குது? இல்லை கார்த்திக் ஒருத்தர் இருக்கேன், 8 ஆட படம் பார்த்துருக்கேன். ஆமா சார், உங்க பாணியில இந்த ரூமர்ஸ் கிளப்புறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சு. ஆமா, உங்களை என்கிட்ட எதா இருந்தாலும் என் நம்பர் இருக்கு, எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் நான் கொடுத்துருக்கேன். எதா இருந்தாலும் கேட்டு செய்யுங்க சாமி. இப்படி சொல்லி என்னை போய் நிம்மதி எனக்கு என் பிள்ளையெல்லாம் கல்யாணம் போன அப்புறம் கல்யாணம் கட்சியில் ஓடின அப்புறம் ஓடியாராங்க வீட்டுக்கு. பாவமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா அவரு எங்க பொதுச்செயலாளர் ஏர்போர்ட்ல இருந்து ஓடியாராரு. அதனால பத்திரிகைகளுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் கேட்டு எனக்காண்டி எதனால செய்யுங்க. ஆயுதத்துக்கு வேலையே கிடையாது எனக்கு. இது வீட அதாவது 15 நாளைக்கு ஒரு போலீஸ் வந்து ஃபுல் செக்அப் பண்றாங்க, எல்லாமே பண்ணிட்டு போயிடறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து எந்த இதுலயும் கிடையாது. வீட்டுக்கு யார் வர்றது யார் போறது கேமரா பாக்குறாங்க, வீட்டை செக் பண்றாங்க. 15 நாள் ஒரு நாள் வீட்டுக்கு போலீஸ் வந்துருவாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் போறாங்க. நம்ம போலீஸ் கட்டுப்பட்டு நடக்கிறோம்னே, வேற எதுல இல்லை.